வந்து கோல் பிளாட் ட்ரா பண்ணுவோம்ல. இசட் பிரைம், இசட் டபுள் பிரைம் எப்படி நம்ம போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதோட கேல்குலேஷன் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி டேட்டா குடுத்துருப்பாங்க. என்னன்னா, ஃபேஸ் ஆங்கிள் குடுத்துருப்பாங்க. ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு ஒரு வேல்யூஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ அத எடுத்துக்கோங்க. அதுலருந்து அந்த ஃபேஸ் ஆங்கிள வந்து ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஜஸ்ட் நீங்க இதுல வச்சு எக்ஸெல்ல வந்து ஈக்குவல் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒண்ணு போடுறேன். ஈக்குவல் போட்டுட்டு ரேடியன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ரேடியன்னு வரும். அத டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஆங்கிள் இருக்குதுல்ல, அந்த ஆங்கிள வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ணிருங்க. இப்ப என்ன பண்ணுங்கன்னா, என்டர் தட்டுங்க. உங்களுக்கு ஆங்கிள் வந்துரும். இப்ப எல்லா வேல்யூக்கும் வரணும்னா, இத வந்து இந்த கார்னர்ல இந்த பாக்ஸோட கார்னர்ல வச்சுட்டு இப்படி கிளிக் பண்ணுங்க. எல்லா இதுக்கும் ஆங்கிள் வந்துரும். தென் இப்போ வந்து நம்ம தீட்டாவ வந்து ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இம்பிடன்ஸ் இசட் பிரைம், இசட் டபுள் பிரைம் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றோம்னா, காஸ் தீட்டா நமக்கு வேணும். ஸோ அந்த தீட்டாவ வந்து கொசைன் ஃபார்முலாக்கு வந்து சேஞ்ச் பண்றோம். ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆக்சுவலா ஒரு 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 இது நான் போட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலா ஈக்குவல் போட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. காஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. காஸ் வந்துடுச்சா? ஸோ காஸ் அதில வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த ரேடியன வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆங்கிளோட கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. பிராக்கெட்ட 2 பிராக்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 2 க்ளோஸ் பண்ணணும். என்டர் ப்ளேஸ் பண்ணுங்க. வந்துருச்சா? எல்லா இதுக்கும் வர்றதுக்கு கார்னர்ல வச்சு இது மாரி பண்ணுங்க. அது வந்துரும். தென் சைன் தீட்டா. சைன் தீட்டா அத சேம் தான். ஈக்குவல் போட்டு சைனுன்னு டைப் பண்ணிட்டு இது பண்ணுங்க. சைன் தீட்டான்னு கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து சைன் தீட்டா வந்து ஆக்சுவலா மைனஸ்ல இருக்கும். நெகட்டிவ்ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா, நெகட்டிவால நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். நமக்கு வந்து பாசிட்டிவ் தான் வேணும். ஸோ ரேடியன்ல இருக்கிறதுனால அது வந்து நெகட்டிவ் இதில போகும். ஸோ -1 இது என்ன பண்ணுங்கன்னா, ஈக்குவல் போட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி -1 மல்டிப்ளை ஸ்டார் போட்டுக்கோங்க. இன்ட்டு சைன் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா, நெகட்டிவால மல்டிப்ளை பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இம்பிடன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? இம்பிடன்ஸ் வந்து ஆல்ரெடி குடுத்துருப்பாங்க. இம்பிடன்ஸ் அந்த வேல்யூவ காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இசட் பிரைம் கால்குலேட் பண்ணணும். ஸோ இசட் பிரைம்க்கான ஃபார்முலா என்னன்னா, காஸ் தீட்டா இன்ட்டு இம்பிடன்ஸ். ஓகேவா? ஸோ இது எக்ஸெல் எப்படி போடுறதா ஈக்குவல் காஸ் தீட்டாவோட வேல்யூ அத கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ட்டு இம்பிடன்ஸோட வேல்யூ போட்டு அத கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? இசட் பிரைம் வந்துரும். இசட் டபுள் பிரைம் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணனா, சைன் தீட்டா சைன் தீட்டாவ வந்து நம்ம நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. ஸோ சைன் தீட்டா இன்ட்டு என்ன பண்றோம்? இம்பிடன்ஸால மல்டிப்ளை பண்றோம். இது வந்து என்னன்னா, இசட் டபுள் பிரைம். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சு? இசட் பிரைம் அண்ட் இசட் டபுள் பிரைம் கிடைச்சிச்சு. ஸோ இத வச்சு தான் நம்ம கோல் பிளாட் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இதுதான் இந்த நான் நைக்கோஸ் பிளேட் கோல் பிளாட்டுக்கான ஃபார்முலா. அது எப்படி போடுறதுன்னா, இது மாரி தான் போடுறது. இசட் பிரைம், இசட் டபுள் பிரைம். ஓகேவா? தேங்க் யூ. கேட்கவே இல்ல.